தமிழக அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்காதது ஏன் என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் தமிழக அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை என மத்திய அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கையை இந்த ஆண்டு உடனடியாக தொடங்க வேண்டும் என கோரி கோவையைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீடு இடங்களுக்கு தமிழக அரசு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் 25% ஏழை மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கான கல்வி கட்டண தொகையை ஒதுக்கப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதும் பல மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில் தமிழக அரசு மட்டும் கையெழுத்திடவில்லை என குறிப்பிட்டார். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்பதற்காக நிதி தர மாட்டோம் என்பது மத்திய அரசு பெரிய மனப்பான்மையுடன் செயல்படுவதை காட்டுகிறது என தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வாதிட்டார். இதனையடுத்து வழக்கின் தீர்ப்பை தேர்வுவிடாமல் தள்ளி வைத்த நீதிபதிகள் 25% இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக மே 28ஆம் தேதி நடக்க உள்ள கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ள முடிவுகள் குறித்த விவரங்களை தமிழ்நாடு அரசு தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.